நாமே சொல்லலாமா? 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வருஷம். நேரம் நமக்கு அதிகமாக இல்லை, சீக்கிரமாக 1 சாமுவேல் 26:25. Thank you Jesus. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், தாவீதே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுல் யாருங்க? தாவீதுக்கு. சொல்லுங்க. ஒரு பக்கம் மாமனார், அல்லேலூயா, மாமனார். இன்னொரு பக்கம் சத்துரு. யாருங்க? அல்லேலூயா, இன்னொரு பக்கம் சத்துரு. தாவீது எப்போ கீழே விழுவாரு, தாவீதை எப்போ கொல்லலாம், தாவீதை எப்போ ஒன்றுமில்லாமல் ஆக்கிடலாம், தாவீதுடைய எதிர்காலத்தை கெடுத்துடலாம், பல வழிகளிலே தாவீதுக்கு விரோதமாய் போராடின ஒரு மனிதர். துரத்தி தாவீத எப்படியாவது கொன்றலான்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே இருக்கிறார். தாவீது ஓடிக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துரத்தி ஒரு நாள் அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். யாரு? சவுல். நம்ம சத்து இருக்கிறதா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள துரத்துற சத்துருக்கள் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. நம்ம இப்படி விருத்தி ஆயிருக்கிறோம். ஓடி தாவீது ஓடி டயர்ட் ஆகல. அல்லேலூயா. சோர்ந்து போய் உட்கார்ந்த வசனம் சொல்லுது, வர அங்க வரங்கிற இடத்துல ஓடி வனாந்தரத்துக்கு ஓடி, வெளித்திருக்கிட்ட ஓடி, அங்க ஓடி இங்க ஓடி, அல்லேலூயா, எல்லா இடத்துல ஓடி வசனத்துக்கு வர தாவீது. சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விருத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்க தொழில் ஒரு பெரிய விருத்தி, எங்க பிசினஸ்ல பெரிய விருத்தி, எங்க வியாபாரத்துல பெரிய விருத்தி, எங்க கைகளின் பிரயாசத்துல ஒரு பெரிய விருத்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. மீகா 7:15 வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆண்டவர் செய்தி கிடையாது, இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்து வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்ட பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை உள்ள கொண்டு வந்து போடுகிறார். மீகா 7:15 வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அந்த வசனத்தை எழுதி வைத்து அதுல கைகளை வைத்து ஒவ்வொரு நாளும் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அந்த வசனத்தை வாசிங்க. Thank you. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே என்ன அற்புதத்தை செய்தேனோ, நீ ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்ன அற்புதத்தை செய்தேனோ, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட புதுசில் என்ன அற்புதத்தை செய்தேனோ, ஆண்டவரே, அதை பார்க்கிலும் அதே மாரியா அதை பார்க்கிலும் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாம், நாளைக்கு காலையில பார்க்கலாம், இந்த மாசம் முடியறதுக்குள்ள பார்க்கலாம், எப்ப வேணா பார்க்கலாம். கர்த்தர் சொன்னதுதான் கரெக்ட். கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. துரத்தி சவுல் ஒரு கட்டம் வந்துருச்சு, ஒரு காலம் வந்துருச்சு. அதுக்கு மேல தாவீதை ஒண்ணும் பண்ண முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. சத்துருக்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் துரத்திக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். நாயப்படி பார்த்தா ஓடுறவங்க சோர்ந்து இருக்கணும், ஓடுறாங்க டயர்டா இருக்கணும், ஓடுறாங்க வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அவர் காலம் வரும்போது சவுல் சொல்றாரு, சத்துரு தான், மாமனார் கூட கிடையாது. பல இடங்கள் ஒரு இடத்துல நீட்டி குத்துறாரு. அந்த இடத்துல கர்த்தர் தாவீதை காப்பாற்றுகிறார். வீட்டுக்குள்ள படுத்துக்கிறார். அவன் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கான மனைவி பின்வழியை எட்டி குச்சி தப்பிக்க ஓட வச்சிருச்சு. நல்ல மனைவி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தப்பிக்க வச்சுட்டாங்க. ஏவல் ஆட்களை அனுப்பிட்டு எங்க உயிரோடவோ கொன்னோம் எப்படியோ புடிச்சிடுவாங்க, அங்கேயும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். இப்படி பல இடங்களில தாவீதை கர்த்தர் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். சவுல் எந்தெந்த இடத்துல எல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாரோ, சவுலுக்கு என்ன இருப்போம், தாவீது மேல எழும்பிடக்கூடாது, தாவீது மேல வளர்ந்துடக்கூடாது, தாவீது நல்லா இருந்துடக்கூடாது, தாவீது எழுப்பிட்ட நான் ஒண்ணுமில்லாம ஆயிடுவேன். இவர் ஜெலஸ். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல ஸ்பிரிட் கிடையாது இந்த சவுலுக்கு, நல்ல ஆவி கிடையாது. அது ஒரு கெட்ட ஆவி. அடுத்தவங்க வளரக்கூடாது, அடுத்தவங்க முன்னேறக்கூடாது, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்க சிரிக்க கூடாது, அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது வேற ஸ்பிரிட். என்னங்க? ஹோலி ஸ்பிரிட் இல்ல. என்னங்க சொல்லுங்க? ஈவில் ஸ்பிரிட். அல்லேலூயா. சவுலுடைய புத்தி ஒரு கேடுகெட்ட புத்தி.
நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஊழியம் செய்றேன், என் கூட தம்பிமார்கள் இருக்கிறாங்க, நான் 100 மடங்கு ஊழியம் செஞ்சா அவங்க 1000 மடங்கு செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இத நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி வளர்த்துக்கிட்டே இருந்தா நாம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷம் நமக்கு வந்தா உள்ள நல்ல ஆவி இருக்குன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நீங்களே செஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சபையில வீடு கட்டிட்டாங்களா, அவங்கள போய் பார்த்து மகிழ்ச்சியா சந்தோஷமா கர்த்தர் கொடுத்த நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சொல்லி பாருங்க, அடுத்த வீடு உங்களுக்கு தயாராயிடும். ஆமென். அடுத்தவங்க வாழ்ந்து இருக்கிறத பார்த்து உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தவங்க பயன்படுத்துறத பார்த்து உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. ஆனா சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவி கிடையாது. தாவீதை எப்படியாவது முடிச்சிடலாம், ரொம்ப போராடுறாரு. வீட்டுக்கு பேசிட்டே இருக்கிறான், திடீர்னு வீட்டுக்கு பேசுறான். சில பேர் பேசிட்டே இருப்பாங்க, ஈட்டி வீச மாட்டாங்க, வார்த்தை வீசுவாங்க. அவங்களுடைய வார்த்தை உள்ளத்தை காயப்படுத்தும், அவங்களுடைய வார்த்தை நம்ம இருதயத்தை ரணமாக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த சவுலுடைய ஸ்பிரிட் சரியில்லை, தாவீது நல்ல ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆனா தாவீது ஒரு காலகட்டம் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, இந்த சத்துருவாகிய இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னால உன்னை ஒன்றும் செய்ய முடியாத கால வேளையில் பொல்லாத பிசாசு சத்துருக்கள் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. சத்துருக்கள் ஒண்ணுமே நம்மளை செய்ய முடியாது. ஒரு காலகட்டம் வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, பிசாசு எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப டயர்டாக சொல்லுது, என்னால இவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனாலே பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தராலே முத்திரிக்கப்பட்டவர்கள். எங்களால இவர்களை மேற்கொள்ள முடியாது. இது சத்துருக்கள் வாயில ஒரு செய்ய முடியாது. அல்லேலூயா. இவர்களோடு கூட ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறபடியினால் சத்துருக்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஒரு சத்துரு சொல்றானே தாவீதை பார்த்து, இவனை ஊழியக்காரன், நான் சொல்றேன், நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றேன், கர்த்தருடைய மனுஷனா, தேவ பிள்ளைய பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றான். ஏன் சொல்றாரு? ஆவி இல்லாதவன் ஆவி இருக்கிறவனை பார்த்து சொல்றான். வெளியில இருக்கிற ஆவி இல்லாதவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், நீங்க தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட. நீங்க வேலை செய்யற கம்பெனில சொல்லுவாங்க, நீ மட்டும் எப்படி செஞ்சுட்டே இருக்கிற. அல்லேலூயா. அங்க நம்ம சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது. ஆமென். பிசாசுக்கு பொறாம வர்ற மாதிரி சிரிக்கணும், பிசாசு வைரங்கிற மாதிரி சிரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க நம்ம பிசினஸ் பண்ற இடத்துல சொல்லுவாங்க, நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, உன் மேல ஆவி இல்லை, என் மேல ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீது ஓடி 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 வந்த மாதிரி இருக்குது. பல நாளா ஓடுற, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா ஓடுற. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீங்க ஓடிட்டே இருக்கலாம், ஆனா திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க வளர்ந்து இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க வளர்ந்து இருப்பீங்க. சத்துருக்கள் துரத்துறது உண்மைதான், சத்துருக்கள் விரட்டினது உண்மைதான், சூழ்நிலைகள் துரத்துறது உண்மைதான், வியாதிகள் துரத்துறது உண்மைதான், சில நோய்கள் துரத்துறது உண்மைதான், சில போராட்டங்கள் துரத்துறது உண்மைதான், சில பிரச்சனைகள் துரத்துறது உண்மைதான், சில அந்தகார சூழ்நிலைகள், அந்தகாரத்தின் கிரிகள் துரத்துறது உண்மைதான், சில மனிதர்கள், வேண்டாத மனிதர்கள் நம்மை துரத்துறது உண்மைதான். அல்லேலூயா. ஆனா திரும்பி பார்த்தா நான் தோற்று போகிறேன், நான் ஜெயிச்சிருக்கிறேன். திரும்பி பார்த்தா நான் கீழே விழல, நான் வளர்ந்து இருக்கிறேன். திரும்பி பார்த்தா இப்ப நான் மேல வந்து இருக்கிறேன். திரும்பி பார்த்தா நான் உயர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. திரும்பி பாருங்க கொஞ்சம். அல்லேலூயா. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணை மூடி திரும்பி பார்த்தீங்கன்னா சத்துருக்கள் துரத்துறது உண்மைதான். ஆனா வர 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 தாவீது விருத்தி அடைந்ததை போல நாமும் வர 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 நாமும் வர 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 வளர்ந்து இருக்கிறோம், பெருகி இருக்கிறோம், உயர்ந்து இருக்கிறோம், மேன்மை அடைந்து இருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம், அற்புதத்தை பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், இன்னும் விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறோம், இன்னும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம், இன்னும் அதிசயங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம், இன்னும் கர்த்தராலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள போகிறோம். சத்துரு எவ்வளவு தூரம் துரத்தினாலும் நம்ம தொட முடியாது, நம்ம நடன போல தொட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மே இருக்கிறார். ஆவி இல்லாதவன் ஆவி இருக்கிறவனை பார்த்து தேவனை இழந்தவன் தேவனை ஆராதிக்கிறவனை பார்த்து சொல்லுகிறான், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. சவுல் மேலே அபிஷேகம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 16 கடைசியா வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா,
ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படி சவுல் சொல்றாருன்னா, தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன், இந்த காலைகளிலே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுக்கு நடுவிலே தாவீதை நிரப்பி சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினானா. ஆகவே சவுல் சொல்லுகிறான், நீ தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன், இந்த காலை வேளையிலே நீங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடியா, இந்த காலம் நான் சொல்றேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல போய் தங்கி இருந்தார். நாம் விசுவாசிக்கிற இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையோடு நம்ம மேல தங்கி இருக்கிறார். ஆகவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீது மேல் இறங்கின ஆவியானவர் இன்னைக்கு நம்ம மேல இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக மனுஷன் என்ன போராட்டம் பண்ணினாலும் நம்ம வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்க வலது பக்கத்தில் 1000 10,000 விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. சங்கீதம் 23 கர்த்தர் அந்த இடத்துல தாவீது எழுதி வைத்திருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக, இதெல்லாம் யோசனை எழுதியிருக்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக சத்துரு துரத்தும் போது நான் விழுந்து போல, சத்துரு துரத்தும் போது நான் காணாம போல, சத்துரு துரத்தும் போது நான் இழந்து போல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தடையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. திரும்பி பாருங்க, கொஞ்சம் ஒரு 10 வருஷம் பின்னாடி, 5 வருஷம் பின்னாடி சபைக்கு வந்த போது இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. வரலன்னு தான் நான் சொல்றேன். வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு தான் வந்துச்சு. அல்லேலூயா. நிறைய வந்துச்சு. சரீரத்துல வந்துச்சு, வெளியில வந்துச்சு, உள்ள வந்துச்சு. அல்லேலூயா. எல்லா பக்கமும் தான் வந்துச்சு. இப்ப திரும்பி பார்த்தா கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வளர்ந்து இருக்கிறோம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க வளர்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க வளர்ந்து இருக்கிறீங்க, நீங்க உயர்ந்து இருக்கிறீங்க. ஆமென். ஆமாங்க, நீங்க வளர்ந்து, சொல்றேன், பக்கத்துல சொல்லுங்க, வளர்ந்து இருக்கு. இந்த வளர்ச்சி இல்ல. அல்லேலூயா. வளர்ந்து இருக்கிறீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க தோத்து போல ஜெயிச்சிருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க துரத்துன சூழ்நிலை தோத்து போயிடுச்சுங்க. உங்களை துரத்துன போராட்டம் தோத்து போயிடுச்சுங்க. அல்லேலூயா. உங்க துரத்துன சத்துருக்கள் தோத்து போயிட்டாங்க. அவங்க வர பலவீனப்பட்டு போனார்கள். நாமோ கர்த்தருக்குள்ள பலனடைந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை கேட்கிறான், காத்துக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்க. அந்த வார்த்தையை நல்லா ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய ஆரம்பமே ஆசீர்வாதம். ஆமென். மனுஷனுடைய ஆரம்பமே ஆசீர்வாதம் தான். அது சவுல் வாயிலிருந்து வருது பாருங்க. என்னால ஒண்ணு செய்ய ஒரு காலம் வரும்போது, இப்ப நம்மள நிறைய பேர் நமக்கு பார்த்தாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனை. ஆமென். சில சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் எப்படி மேல வந்துருவேன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. சில சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் எப்படி எழுதிடுவேன்னு பார்க்கலாம், நீ எல்லாம் எப்படி உயர்ந்துருவேன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச கேஸ், இது அவ்வளவுதான், இது ஒண்ணுமில்லை, இது யூஸ்லெஸ், இது முடிஞ்சு போன கேஸ், அவ்வளவுதான், இது விழுந்து போனது, இது ஒண்ணுமில்லாதது, இது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. எப்ப ஃபுல் ஸ்டாப் உங்களுக்கு வைக்கிறாங்களோ அப்படியே பக்கத்துல ஆண்டவர் எடுத்துட்டு வர என்னங்க ஆச்சரியக்குறி. இப்போ உங்களை பார்க்கறவங்க எப்படி பார்க்கறாங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மெசேஜ்? அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பார்க்கறவங்க இது முடிஞ்சு போய் நினைச்சேன், ஒண்ணுமில்லாம ஆகி நினைச்சேன், இதுக்கு கல்யாணம் ஆகாது நினைச்சேன், இது படிக்காது நினைச்சேன், இது தேராது நினைச்சேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கவுன்ல கர்த்தர் சம்பள உயர்வை கொடுத்து நல்ல கல்யாணத்தை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அத்தனை பேர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பண்டிகை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லி அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஹா பார்க்க போறோம், நம்ம ஓஹோன்னு இருக்க போறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஏங்க இன்னைக்கு நாளைக்கு நம்ம இருப்போங்க, 100% இருப்பீங்க. அதுதான் திரும்பி பார்க்க சொல்றேன். இப்ப நான் திரும்பி பார்த்த எல்லாமே நல்லதுன்னு சொல்றேன். சங்கீதம் 119:72 சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆதலால் உங்கள் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அன்னைக்கு என்னை யாருமே சேர்த்திக்கல, நான் நல்லதுங்க, யாருமே என்ன சேர்த்திக்கல, ஒரு நாள் சேர்த்திக்கல, கடைசியில நண்பர்கள் கூட துரத்திட்டாங்க.
ஹalleluya. ஒருத்தமே என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க. எங்க போனாலும் என்னை துரத்துவாங்க, எங்க போனாலும் என்னை பகைப்பாங்க. என்ன மட்டும் யாருக்குமே பிடிக்காது. என்ன யாருக்குமே பிடிக்காதனால பரலோகத்துக்கு ரொம்ப பிரச்சனை. ஹalleluya. உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, பரலோகத்துக்கு நீங்க ரொம்ப பிரியமான ஒரு ஆள். ஹalleluya. போற பக்கம்லாம் இருக்கிறாங்க, போற பக்கம்லாம் பகைக்கிறாங்க, போற பக்கம்லாம் என்ன பார்த்து ஏதோ ஒரு காயப்படுத்தி குற்றப்படுத்திட்டே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு தவறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிம்மதியே கிடையாது. நான் சொல்றேன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு அவ்வளவு பிரியமானவர். தானியேல் மட்டும் இல்லை, நாம பார்த்தோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எங்க மாறலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், இவங்க எல்லாம் பிடிக்காம நீ ஒதுக்குனது நல்லது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் கைகளில் தூக்கியிருக்கிறார். ஹalleluya. மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில சொல்றாங்க, என்ன பார்த்துட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். எப்படி சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? மிஸ் பண்ணி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. புரிஞ்சவங்க மாத்திரம் ஹalleluya சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த அளவுக்கு இது வரும் தெரிஞ்சிருந்தா நாங்களே வச்சிருக்கோமே, இது இப்படி வரும் தெரியலையே. ஹalleluya. அவர் சொன்னதை செய்தே ஆமென். செஞ்சே தீர்ந்தார். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னா நீ 4 சொல்லக்கூடாது, 3 கால். ஹalleluya. அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் வரும். அது ஏறும்போது ஒரு காலை சாப்பிட்டாங்க, அது அடுப்பில் வெந்துட்டு இருக்கும்போது ஒரு காலை சாப்பிட்டாங்க தெரியாம, அதனால 3 கால். ஆனா அவர் பிடிக்கிற முயலுக்கு 3 தான். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அப்ப சத்துரு சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன சொல்றாங்க? நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒரு தடவை சொல்லிருங்க பக்கத்துல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட. ஏன்? நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார். ஏன் சொல்றது பக்கத்துல? உங்க மேல இருக்கிற அனாயிட்டிங் பாயிண்ட் வேணும். நொந்து போய் வந்துருப்பாரு பாருங்க, நம்ம கட்டமாட்ட சட்டக்கார், ஏதாவது எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, என் கடன் பிரச்சனை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு உள்ளத்தை நினைச்சிட்டு இருப்பாரு. கரெக்டா நான் சொல்லுவேன், நீங்க கையை பிடிப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நானா? நீங்க தான். ஹalleluya. உள்ள காலை வச்சுட்டாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரு. அதனால பக்கத்துல கையை பிடிக்கும் போது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இனி வெளியில இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உங்களை குறித்து வெளியில பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. அன்னைக்கு வேற மாதிரி பேசுனாங்க, இன்னைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. நம்ம குடும்பத்திலேயே, உங்க குடும்பத்திலே எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தான் ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க தாங்க உயர்ந்து இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு காசுன்னு என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தா வியாதி 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 வியாதி. ஹalleluya. நம்ம ஹாப்பியா இருக்கோம். ஆமென். நம்ம ஹாப்பியா இருக்கிறோம். அக்கா பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே உயிரோடு கூட இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. சத்துருக்கள் சொல்லணும், சொல்ல வைப்பான். ஆமென். ஆமென். நீங்க அதுக்காக வேலை மாறும், அது மாதிரி இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இருக்கிற இடத்துல உங்க வேலையிலே உங்களுக்கு உயர்வு இருக்கு, உங்க வியாபாரத்துல உங்களுக்கு உயர்வு இருக்குது, நீங்க சம்பாதிக்கிற இடத்துல ஒரு மேன்மை இருக்குது. உங்க சம்பளத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஹalleluya. அவர் 1 லட்சம் ரூபாய் வாங்கினாரா நீ ஆசீர்வாதம் பேர்ல கிடையாதுங்க. அவர் ஆசீர்வதிக்க நினைச்சா வனாந்தரத்துல கூட ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். தாவீது வாக்குத்தத்தத்தை வரும்போது தாவீது எங்க இருக்கிறார் நினைக்கிறீங்க? தாவீது இந்த வாக்குத்தத்தத்தை வரும்போது எங்க இருக்கிறார் தெரியுமா? வனாந்தரத்துல இருக்கிறார், காட்டுக்குள்ள இருக்கிறாரு. சத்துரு சொல்றாரு, இந்த இடத்துல சவுல் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னால உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. ஆமென். ஹalleluya. அடுத்து சொல்றாரு, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, நீ பெரிய காரியங்களை செய்வீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. ஹalleluya. உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாவே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முகமெல்லாம் அப்படியே சூரிய பிரகாசத்துல வசனம் சொல்ல, அவர் அவரை நோக்கி பார்த்து, நீங்க நோக்கி பார்த்தா பிரகாசமா இருப்பீங்க, இருட்டா. ஹalleluya. அவர் அனுதினமும் நோக்கி பார்த்தீங்கன்னா எந்த பார்லரும் போக வேண்டாங்க, அதே பிரைட்டா இருக்கு. எந்த கிரீமும் போட வேண்டாம், மஸ்காரா போட வேண்டாம். ஹalleluya. அப்புறம் என்னமோ போடுவாங்க, ஐலைனர் போட வேண்டாம், கையில் கட்டி மயிர் இருக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தேவ பிரசன்னம் அப்படியே அழகாக்கிடும்.
அவன் மோசே வந்தபோது எல்லாரும் முக்காடு போட்டுக்க மோசே பார்க்க முடியல. ஏன் நம்ம பாஷையில சொல்ல போனா ஜொலிக்குது. இந்த பேதுருவை பிடிக்க முடியாததுக்கு, இயேசுவை பிடிக்க முடியாததுக்காக எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க? இயேசு போல மாறிட்டாங்க. அல்லேலூயா. அவரோடு இருக்க அவரோடு இருக்க அவரோடு இருக்க அவரோடு இருக்க நம்ம முகம் மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையை பிரகாசிக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு, சவுல் தாவீதை பார்த்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்ன காரியங்களை செய்வாய்? பெரிய காரியங்களை செய்வாய். தாவீதே, நீ ஆடு மேய்க்கிற சிறிய காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்படவில்லை, நாடுகளை ஆடுவதற்குண்டான பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. நாட்டை ஆளுவதற்காக நீ அழைக்கப்பட்டவன், ஆடு மேய்ப்பதற்காக நீ அழைக்கப்படவில்லை. அந்த பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. பேதுருவே, மீன் பிடிக்கிற சிறிய காரியங்களை செய்வதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஆத்துமாக்களை பிடிக்கிற, மீன்களை பிடிக்கிற, ஆத்துமாக்களை பிடிக்கிற, க்ஷணங்களை பிடிக்கிற, மனிதர்களை பிடிக்கிற பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கிதியோனே, கோதுமை மணிகளை ஆலயத்திலே பண்படுத்துவதற்காக அழைக்கப்படவில்லை. மீதியானிகளை முறியடிக்க, சத்துருக்களை விரட்ட, சத்துருக்களை ஜெயிக்க, சத்துருக்களை எதிர்க்க, சத்துருக்களை மேற்கொள்ள அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். உன்னுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் அது கர்த்தருடைய பட்டயமாய் மாறுகிறதை போல உன்னுடைய பட்டயம் இந்த காலை வேளையிலே உன்னுடைய பட்டயம். கிதியோனே, thank you Jesus. ஆலயத்திலே கோதுமை மணியை பாதுகாப்பதற்கு அழைக்கப்படவில்லை. மகிமையின் கூடாத ஜனமே, இந்த காலை வேளையிலே சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். சத்துருக்களை துரத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். சத்துருக்களை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஓ thank you. உன்னுடைய கை உயர்ந்து இருக்குமா? உன்னுடைய கை உயர்ந்து இருக்குமா? யோசேப்பை அறிக்கட்டு உயர்ந்திருந்ததை போல எல்லா ஜனங்களுக்குள்ள சபையின் ஜனமே, மகிமையின் கூடாரமே, உன் அறிக்கட்டு உயர்ந்திருக்க போகிறது. அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். சாதாரண வேலை செய்வதற்கு அல்ல, உன் கரங்களிலே ஒரு பெரிய வேலையை, தேசத்தை சுதந்திரிக்கிற வேலையை, ஆளுகை செய்கிற வேலையை, அந்தகாரங்களை மேற்கொள்கிற வேலையை, மனங்கள் பதியிட்டு வான மண்டலத்தில் பொருளாத ஆவிகள் கற்றுகிற வேலையை என் ஜீவனுள்ள என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை வேலையிலே உன் கையில் ஒரு பட்டயத்தை கொடுக்கிறார். அது கர்த்தருடைய பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயம், அது உன்னுடைய பட்டயம், அது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பட்டயமா இருக்கிறது. எலிசாவே, 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 இந்த காலை வேலையிலே ஏறோட்டுவதற்கு அழைக்கப்படவில்லை. நீ ஏறோட்டுவதற்கு அழைக்கப்படவில்லை. 2 மாடுகளை கட்டி ஏற விடுவதற்கு அழைக்கப்படவில்லை. நீ ஒரு தீர்க்கன், நீ ஒரு தீர்க்கன். தேசங்களுக்கு தீர்க்க தரிசனமாய், ஒரு தேசங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கனாய், நாடுகளுக்கு பெரிய தீர்க்கனாய், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் உன்னை நான் அழைத்து விட்டேன். அந்த தீர்க்க தரிசனத்தை அழைப்பு சபைக்கு மேல் விடுகிறது. தீர்க்க தரிசனத்தை சாவு சபைக்கு மேல் விடுகிறது. வாய்கள் தம்பி, இன்னைக்கு ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம். நாளைக்கு ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். ஓ thank you Jesus. கடைசி காலத்துல எல்லார் மேலும் ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களா? ஓ thank you. வாலிபர்கள் சொல்லுவார்கள், உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசன ஆவி. ஓ thank you. எலிசாவே, 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 நீ ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசி, நாடுகளிலே பெரிய தீர்க்க. ஏரோட்டுகிற சிறிய வேலைக்கு நீ அழைக்கப்படவில்லை. கர்த்தருடைய பணியை செய்கிற பெரிய வேலைக்கு. ஹல்லேலூயா. ஆடு மேய்க்கிற வேலை இல்லை, ஏரோட்டுற வேலை இல்லை, கோதுமை மணிகளை பாதுகாக்கிற வேலை இல்லை, மீன் பிடிக்கிற வேலை இல்லை. இதிலும் பெரிதான வேலை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். அடுத்து சொல்றார், மேன்மேலும் பலப்படுவாய். நீ வாழாக்காமல் கர்த்தர் தடையாக்குவார். கீழாகாமல் சொல்லுங்க, கீழாகாமல் மேலாவே. அல்லேலூயா. மேன்மேலும் இனி நான் கீழே போகவே மாட்டேன். மேல 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 பலப்பட்டு கொண்டே இருப்பேன். பலவீனப்பட மாட்டேன். நான் பலப்பட்டு கொண்டே இருப்பேன். பண்ணிக்கிட்டே இருக்க வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் பேசுறான். மேன்மேலும் பலப்படுவார். எப்படி சொல்லுங்க, மேலும் மேல பலப்படுவேன். பலப்படுவேன். அல்லேலூயா. வாழாக்காமல் என்னை தலையாக எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒத்துழைக்கிறோம் ஆண்டவரே. ரீபாலாலா முடிச்சு முடிச்சு ஒரு 5-10 நிமிஷத்துல ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. அந்த நாளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடித்தவரை சீக்கிரமா கடற்கரை நான் எனக்கு பேசிட்டு இருக்கோம்னா கோயில் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம்.
நான் சொல்றேன், உங்களை பார்த்து நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பெரிய காரியங்களை செய்வீர்கள். மேல மேல பலப்படுவீங்க. மேல மேல பலப்படுவீங்க. மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெரிய காரியங்களை செய்வீர்கள். மேலும் பலப்படுவீர்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே அந்த மேல திரும்பிய வைத்து நடத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில்